தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 45 அதிகாரம் 8வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கின்றோம். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளை சந்திக்கின்றதான பொழுது இது ஏன் எதற்காக என்று புலம்பி நம்முடைய வாழ்க்கையை தடுமாறுவதுண்டு. இது சாதாரண இயல்புதான். ஆனால் இவற்றிலேயும் தேவனுடைய திட்டம் இருக்கலாம் என்று அந்த நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற இக்கட்டான சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பது கிடையாது. என்றாலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு என்ன வழி என்று தடுமாறுவதை விட்டு இப்படிப்பட்ட நிலையிலும் தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கும் என்று நம்மை ஒப்பு கொடுக்க நம்மை பழக்குவிப்போமானால் அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியாக நிச்சயம் காணப்படும். தேவனுடைய பலம் நிச்சயம் நம்மை வழிநடத்தும். காரணம் என்னவென்றால், நம்மை சுமக்க முடியாத எந்த விதமான சுமையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நம்முடைய வாழ்க்கையில திணிக்கிறவர் அல்ல நம்முடைய தேவன். நம் வாசித்து கேட்ட வேத பகுதியில் இங்கு யோசேப்பு குறித்து நாம் பார்க்கிறோம். தான் கண்ட சொப்பனத்தை சொன்னபடியினால் சகோதரருடைய வெறுப்புக்கு ஆளாகினவராக வாலிப வயதிலேயே குழியிலே போடப்பட்டு மேதியானருக்கு விற்கப்படுகிறார். அவர்கள் எகிப்தில் போத்திபாரிடம் யோசேப்பை விற்கிறார்கள். போத்திபார் பார்வோனின் பிரதானியாய் இருந்தது கூட தேவனுடைய ஒரு திட்டம்தான். அங்கு அநியாயமாய் குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் இருந்த பானபாத்திரன் கூட அவன் விடுதலையான பொழுதும் கூட யோசேப்பை மறந்து விடுகிறான். இப்படி பல இன்னல்களையும் துன்பங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்து இருந்தாலும் வேத வசனங்களை நாம் வாசிக்கின்றதான பொழுது மிகவும் நன்றாக நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு கூட காணப்பட்டார் என்று சொல்லி அடிக்கடி அங்கே எழுதப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தன்னை கைவிட்டார் என்று ஒருபோதும் யோசேப்பு அவர் முறுமுறுத்ததில்லை, புலம்பினதில்லை. கடைசியாக என்ன நடந்தது என்று சொன்னால், பார்வோன் கனவு ஒன்று அவன் கண்டபோது அதற்கு யோசேப்பு அர்த்தம் சொல்ல எகிப்து தேசம் முழுவதுக்கும் பார்வோனினாலே யோசேப்பு அதிகாரியாக உயர்த்தப்படுகிறார். அது மாத்திரமல்ல, எந்த சகோதரராலே யோசேப்பு வெறுக்கப்பட்டாரோ, தள்ளப்பட்டாரோ, ஒதுக்கப்பட்டாரோ அதே சகோதரர்கள் முகங்குப்பர் தரையில விழுந்து அவரை வணங்கினார்கள். பல சோதனைகளுக்கு பிற்பாடு யோசேப்பு தன்னை தன் சகோதரருக்கு வெளிப்படுத்தின பொழுது அவர்கள் கண் கலங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது யோசேப்பு சொன்ன வார்த்தையை தான் நான் வாசித்து கேட்ட வேத பகுதி. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஏற்பாடு பார்க்கிற இஸ்ரவேல் வம்சம் எகிப்துக்கு வருகிறார்கள். அங்கே காப்பாற்றப்பட்டு அவர்கள் பழுகி பெருகுவதும் 400 வருடங்கள் உபத்திரவப்படுவதும் பிற்பாடு 4ஆம் தலைமுறையில் திரும்ப கானானுக்கு மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு போனதும் தேவனுடைய திட்டமாய் காணப்படுகிறது. அந்த திட்டத்தினுடைய ஒரு ஆரம்பம்தான் யோசேப்புக்கு நேரிட்ட சம்பவங்கள். கண்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை பொழுதுல ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட இக்கட்டிலும் தேவனுடைய திட்டம் உண்டு என்பதை நீங்கள் உணர்ந்தவர்களாக, தெய்வ சமூகத்திலே இருந்து ஒரு நாளும் விலகாதவர்களாக, கர்த்தரை விட்டு விலகாதவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் காலை பொழுதிலே வாஞ்சிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய திட்டம் எதுவும் நேரிடாது என்பதை, தேவனுடைய திட்டம் மின்றி எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே அது நிகழாதது என்பதை வாழ்க்கையில விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய தேவன் நம்மோடு கூட ஒவ்வொரு நாட்களும் காணப்பட்டு அவருடைய திட்டம் நிறைவேற நம்ம நிச்சயமாக அவர் உபயோகித்து நம்முடைய வாழ்க்கையை தம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலை பொழுதுல ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் வேதனைகளும் துக்கங்களும் கடந்து வருகிறதான பொழுது அவை தேவனுடைய திட்டம் என்பதை உணர்ந்தவர்களாக
தெய்வ சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்கிறதான பொழுது, யோசேப்பு போல ஒவ்வொரு நாட்களும் கர்த்தரோடு கூட பொறுமையாய் காத்திருக்கிறதான பொழுது, யோசேப்பு உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்த வல்லமையுள்ள தேவன். செபிக்கலாமா? நேசிக்கிறதன் அன்பின் நல்ல தகுப்பனே, அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்கள் வாழ்க்கையில் என்னதான் நேரிட்டாலும் நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு அடுத்ததான திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறபடி நான் உண்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர் இன்று தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்த கர்த்தாவை நீர் வழி நடத்துவீராக. உங்களுடைய பிள்ளைகளை எந்த ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறீர், பாதுகாக்கிறீர், நடத்துகிறீர் ராஜா. உமக்கு நன்றி அப்பா. அந்த தேவன் இம்மட்டு வழி நடத்தின இன்னொரு நாட்களும் தம்முடைய பிள்ளைகளோடு கூட வந்து வழி நடத்தும். நீர் ஆசீர்வதியும் உயர்த்துவீராக. நன்மை நான் நிரப்பும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பலமாக தோனிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோனிக்குதே.